நியூஸ் தமிழ் கழுகு. மாநில தலைமையை நம்பினா வேலைக்காகாதுன்னு டெல்லிக்கே போயிட்டாங்களாம் விஜயதாரணி. விஜயதாரணி பாஜகவில் இணையறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும், எங்களோட இணைஞ்சிருங்க அப்படின்னு மாநில தலைமை உறுதியளிச்சதா சொல்லப்படக்கூடிய நிலையில அதையும் நம்பி சிட்டிங் எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டுட்டு பாஜகவில் இணைஞ்சாங்க விஜயதாரணி. இணைஞ்சதும் ஏதாவது கட்சி சார்பில் முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில அது மாதிரியான எந்த அறிகுறியும் தெரியல. தொடர்ந்து மக்களவை தொகுதியில போட்டியிட வாய்ப்பு தருவாங்கன்னு விஜயதாரணி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அதுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படல. இதனால வருத்தமடைஞ்ச விஜயதாரணி அப்பப்ப பொதுவெளியிலேயே புலம்பவும் ஆரம்பிச்சாங்க. இப்ப மாநில நிர்வாகிகள் நியமனம் நடந்துட்டு இருக்கிற நிலையில விஜயதாரணிய மாநில தலைமை மறந்துட்டு தான் சொல்லப்படுது. அதனால இவங்களை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணின விஜயதாரணி டெல்லிக்கே போய் அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருக்காங்களாம். நான் எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு முக்கிய பொறுப்பு வழங்குங்கன்னு கோரிக்கை வைக்க நம்பிக்கை அளிக்கிற வகையில அமித்ஷாவும் உறுதி அளிச்சிருக்காராம். வீட்டுப்படி ஏறி போன பாமகவினரை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாமகவோட வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு. அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு முடிவு செஞ்ச அந்த கட்சி தலைமை ஒவ்வொரு கட்சி தலைவரையும் நேரில் சந்திச்சு கொடுக்க சொல்லி அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவு விட்டிருக்கு. அதன்படி விசிக, மதிமுக, காங்கிரஸ், நாம் தமிழர்னு அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திச்சு பாமக நிர்வாகிகள் நிழல் பட்ஜெட் காப்பியை கொடுத்திருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கு கொடுத்தது போலவே அதிமுகவுக்கும் கொடுக்கலாம்னு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போனப்ப மற்ற கட்சிகள் போல நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லையா. நீண்ட நேரம் காக்க வச்சு அதுக்கப்புறம் போனா போதுன்னு உதவியாளரை வச்சு வாங்கிக்கிட்டாங்களாம். அரசியல்ல பாமகவுக்கு நேரடி எதிரின்னு சொல்லப்படுற விசிக தலைவர் கூட அன்போடு உபசரித்து பிரதியை வாங்கிக்கிட்டு அனுப்பியிருக்காரு. வர்ற தேர்தல்ல கூட்டணின்னு பேசப்படுற எடப்பாடி பழனிசாமி என்ன ஓவரா பிகு பண்றாரு அப்படின்னு நிர்வாகிகள் புலம்பிட்டு தகவலை தைலாபுரத்துக்கு தட்டி விட்டுருக்காங்களாம். சென்னை பல்கலைக்கழகத்துல மத பிரச்சாரம் சம்பந்தமான புகார் ஆளுநர் மாளிகைக்கு போயிருக்கான். சென்னை பல்கலைக்கழகத்துல கிறிஸ்தவ மதத்தை இந்தியாவில் பரப்புவது எப்படி அப்படிங்கிற தலைப்புல ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. பிறகு கடுமையான எதிர்ப்பின் காரணமா அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருந்தது பண்டைய வரலாறும் தொல்லியல் துறை சார்பாக என பெயர் அச்சிடப்பட்டிருந்தாலும் இதுக்கு மூளையா செயல்பட்டவர் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ஆம்ஸ்ட்ராங் என்பவர்தானா. தற்போது சென்னை பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இல்லாததுனால கன்வீனியர் கமிட்டி செயல்பட்டு வருது. அதனுடைய முக்கிய உறுப்பினராக இருக்கும் ஆம்ஸ்ட்ராங் வழிகாட்டுதல் பேர்ல தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாம். பேராசிரியர்கள்ல ஒரு டீம் இந்த விவகாரத்தை உரிய ஆதாரங்களோடு ஆளுநர் மாளிகைக்கு தாட்டி விட்டிருக்காங்களாம். தாம்பரம் காவல் ஆணையர் நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு வீம்பு பிடிக்கிறாராம். விசாரிச்சா வித்தியாசமான ஒரு காரணத்தை சொல்றாங்களாம். தாம்பரம் காவல் ஆணையர் வானளாவிய அதிகாரத்தோடு செயல்படுறதா சொல்லப்படுது. தன்னை சந்திக்க வர்ற ஊடகத்தினர் மனுதாரர்கள்னு யாரையுமே சந்திக்காம தவிர்க்கிறாராம். முன்னாடி எல்லாம் ஊடகத்தினர் வந்தா குறிப்பேட்டுல கையெழுத்திட்டு காவல் ஆணையரை சந்திக்கிற வழக்கம் இருந்திருக்கு. அது அபின் தினேஷ் மர்டருக்கு காவல் ஆணையரா வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறதே இல்லையா. கேட்டா why should I meet them? For what reason is it necessary for me to meet them? அப்படின்னு அதிகாரமா பதில் சொல்றாராம். அவர் தாம்பரம் காவல் ஆணையர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு முறை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கலையாம். அது மட்டும் இல்லாம அலுவலக பணியாளர்கள் கிட்டையும் ஒருவித கடுப்பான அணுகுமுறையே கையாளுறாராம். ஊடகத்தினர் மனுதாரர்களை சந்திக்காம இருக்கிறது சரியான அணுகுமுறையான்னு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ராமநாதபுர திமுகல அதிகார உரசலாம், மேடையிலேயே பல்ல கடிச்சிருக்காரு மாவட்ட செயலாளர்.
ராமநாதபுரத்துல இளைஞரணி சார்பில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றுச்சு. இதுக்கு சிறப்பு பேச்சாளரா நாஞ்சில் சம்பத் வருகை தந்த நிலையில அமைச்சர் ராஜகண்ணப்பன் முன்னிலையில நடந்த கூட்டம் திமுக உட்கட்சி பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த கூட்டத்தை ராமநாதபுரம் தொகுதியின் மையமான அரண்மனை பகுதியில நடத்துறதுக்கு இளைஞரணி துணை அமைப்பாளர் ரமேஷ் கண்ணா அன்பகத்துல ஒப்புதல் வாங்கியிருக்காரு. ஆனா மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா கூட்டத்தை அரண்மனையில நடத்த வேணாம், சந்தை திடல் பகுதியில் நடத்தி கொள்ளலாம்னு சொல்லியும் மாவட்ட இளைஞரணி சார்பில் அன்பகம் உத்தரவோடு அரண்மனையில கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம என்ன விட்டுட்டு மேல்மட்ட வரையும் போறியான்னு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் கடுப்புல இருந்ததா சொல்லப்படுது. தலைமையில பேசிட்டா நீ பெரிய ஆளா அப்படின்னு மேடையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் முன்னிலையிலேயே இளைஞரணி துணை அமைப்பாளர் ரமேஷ் கண்ணாவை திட்டி சால்வை கூட வாங்காம அவரை மேடையிலிருந்து கீழே இறங்க சொல்லியிருக்காரு. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அமைச்சர் இருக்கிற மேடையிலேயா இப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லி இளைஞரணியினர் குறிஞ்சி இல்ல கதவை தட்டி இருக்காங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.